வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். அதாவது தேனி மாவட்டத்தில் திமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் பெரும் சர்ச்சை. என்ன தகவல் அப்படின்றத முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இப்பதான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தேனியில அரசு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று இருக்கிறது. இதில் ஆளும் திமுக சார்பில் தேனி மாவட்டத்திற்கு சொந்தமான எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் தேனி சட்டமன்ற தொகுதிக்கு உரியவரான எம்எல்ஏ மகாராஜனும் இந்த விழாவில் பங்கேற்று இருக்கிறாங்க. அப்படி இந்த விழாவில் பங்கேற்கும் பொழுது மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் பொழுது அதற்கான ஆணையை நீ வழங்குவதா நான் வழங்குவதா என்று இரு தரப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா மேடையிலேயே வாக்குவாதம் முற்றியிருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் மகாராஜனை கடிங்கவும் மகாராஜன் தங்கச்செல்வனை மாற்றி மாற்றி கடிந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் இருந்த காவல்துறை இருவரையும் சமாதானமும் படுத்தியிருக்கிறாங்க. இதோட இந்த பிரச்சனை ஓழாம இதை மேலிடத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இரு தரப்பினரும், அதாவது தங்க தமிழ்ச்செல்வன் தரப்பினரும் மகாராஜனை கண்டித்து போஸ்டர்களை ஒட்டுவதும், மகாராஜன் ஆதரவாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வனை எதிர்த்து கண்டன போஸ்டர்கள் ஒட்டுவதும் தேனியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் இவர்கள் இருவரும் சண்டையிட்டு கொண்டாலும் தேனியில பார்த்தீங்கன்னா தற்பொழுது திமுக கால் ஊன்ற நினைக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் இன்னும் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒன்றிய அமைச்சரும் எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா மேடையிலேயே பொதுவெளியில் சண்டையிட்டுக் கொள்வது வாக்காளர்களை அதிருப்தி அடைய செய்யும் என தேர்தல் வகுப்பாளர்களால் கணிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், திராவிட முன்னேற்ற கழகம் இருவரையும் எப்படி சமாதானம் செய்ய போகிறது, மக்களுக்கு எப்படி இவர்கள் பணியினை வழங்கப் போகிறார்கள், யார் ஆணை வழங்குவது என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.